இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் 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 தான் இருக்கணும். இருந்து குளிப்பாட்டி அவசர சட்டை எல்லாம் நான் துவைச்சு கொடுத்தேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். அந்த காவாங்கர மேல ரெட்ட மாட்டு வண்டியில வர்ற அழகு இருக்கே. பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற கேவலம் பம்பரம் எடுக்கல. என்ன படிச்சிருக்க? படாத கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா உலகத்தில் நான் முன்னேறி இருக்கிறேன். என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன இயக்குநர்கள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர், எல்லாத்தையும் மீறி இந்த சினிமாக்குள்ள வந்து இன்னைக்கு 151 படம் நடிச்சிருக்கீங்க. எனக்கு சந்தோஷம். துணிஞ்சிட்டேன்னு சொல்றேன், நிமிர்ந்து வாழ துணிஞ்சிட்டேன். For what purpose you came to Tamil Nadu? இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு. இவனை தள்ளி நிப்பாட்டுங்க. கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். கவலைப்படாதீங்க, அண்ணன் வந்து காப்பாத்துவாரு. கஜேந்திரா மாப்பிள இனி பாருங்கடா இவங்க வித்திய. சரியான ஆம்பளைங்களா இருந்தா செஞ்சு பாருங்கடா. அடிக்கு அடி, உதைக்கு உத. திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியால எந்த மூலையில ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல் நன்கொடை அவர்தான் இருக்கும். உங்களுடைய உழைப்பினாலையும் உங்களுடைய விடாமுயற்சினால்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உயர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தேர்தலும் ஓட்டுகள் அதிகமா வாங்கிக்கிட்டே இருக்கு. சொல்லுவாங்க சிறுதுளி பெருவெல்லம். இன்னைக்கு இதுதான் சிறுதுளி, நாளைக்கு இவங்க தான் பெருவெல்லமாக ஆக போறாங்க. அந்த உணர்வு என் மனசுல இருக்கு. சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு 60 வருஷம் ஆக போதுங்கிறான். ஆனால் இன்னமும் இந்த வியாபாரிகள் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா ஓட்டு மாத்திரம் போடுறாங்க, ஆனா அடிமைகளாகத்தான் இருக்காங்க. இந்த அடிமையிலிருந்து நீங்க விடுபடணும். அது விடுபடுறதுக்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாடுபடும். லஞ்ச லாவணி இல்லாத நிச்சயமாக செய்வேன். வறுமையை ஒழிப்பேன். நல்ல கல்வி, சமசீர் கல்வியை கொடுப்பேன். எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன். தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள் பெண்ணகத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதுல வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவருடைய எதா இருந்தா கோர்ட்டுக்கு போனோம்.